வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஒரு 2.1 ஹோம் தியேட்டர் அசம்பிள் பண்ணுறதுக்கு தேவையான மாடூல், பர்டிகுலராக 094 அப்படிங்கிற மாடூல் பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே 092 அப்படிங்கிற மாடூல் லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு பார்த்தோம். அதுலேருந்து கொஞ்சம் இதில் மாடிஃபை ஆகிருக்கும். என்னென்ன விதத்தில் மாடிஃபை ஆகிருக்குன்னு பார்க்கலாம். இந்த கிட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா, இதுதான் ஒரு நல்ல ரிமோட்டு, டோட்டல் இந்த ட்ரைவ் போர்டு ஃபுல்லாக இருக்கும். இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா இந்த போர்டு ஒன்று ஆட் ஆகிருக்கும். 092ல் இந்த போர்டு இருக்காது, 094ல் இந்த போர்டு இருக்கும். இந்த போர்டு என்ன பண்ணுறது பார்க்கலாம். இப்போ யூஸ்ஃபுல்லாக ப்ராக்டிக்கலைஸாக பார்த்துக்கலாம், என்னென்ன காமன்ஸ் இருக்குன்னு விஷுவலாக பார்த்துக்கலாம். பாருங்கள், இதுதான் போர்டு. நான் சொன்னேன் இல்லையா, இந்த போர்டு மதர் போர்டு ப்ளஸ் ஒரு ரிமோட்டு ப்ளஸ் கனெக்டிங் ஒயர்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது, கம்ப்ளீட்டாக இருக்கும். இது ஏற்கனவே இந்த போர்டை பற்றி நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். இந்த போர்டு பொறுத்த வரைக்கும் இதில் என்ன இருக்கும் இதில் அப்படின்னு கேட்டால், இதில் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்களேன், இதில் என்ன இருக்குது, இது ஜிஸ்டார் கம்பெனியினுடையது. ஃபஸ்ட்டு ஒன்று, இதில் ஒரு செலக்டர் சுவிட்ச் இருக்குது, ஆப்டிக்கல் HDMI இருக்குது, ARC இன்புட், ஆக்சிலரி இன்புட் ஒன்று இருக்குது. ஆக்சிலரி இன்புட் பற்றி உங்களுக்கு தெரியும். ஒரு CRT டிவி இருக்குதுன்னு வச்சுங்களேன், புரியறதுக்கு ஒரு எனி மியூசிக்கல் அவுட்புட் எடுத்து இதில் ஸ்டீரியோ இன்புட் இதில் கொடுத்தோம்னா, நம்ம இந்த போர்டில், இந்த மதர் போர்டு இருக்கு இல்லையா, இந்த போர்டு வந்து உங்களுக்கு 2.1 மாற்றி கொடுத்துரும். நம்ம அதை ஃபர்தராக ஆம்பிளிஃபையரில் கொடுத்து 2.1 நம்ம கேட்கலாம். அந்த 2.1 அப்படிங்கிறது ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, தென் சப்வூஃபர். இந்த ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, சப்வூஃபர் அப்படிங்கிறது நமக்கு தேவையானது, அல்லது நம்ம கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ, அசம்பிள் பண்ணி சொல்கிறாங்களோ, நல்ல குவாலிட்டியாக 50 வாட்ஸில் லெஃப்ட்டு ரைட் நம்ம செலக்ட் பண்ணலாம், 500 வாட்ஸில் சப்பு செலக்ட் பண்ணலாம். சூப்பரான இருக்குது எஃபெக்ட். இது வரைக்கும் யாருமே அந்த மாதிரி அசம்பிள் பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க. 500 வாட்ஸில் சப்பு, ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு 50-50, டோட்டா 600 வாட்ஸ். ஸோ என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அசம்பிள் பண்ண தெரியணும், பண்ணணும். ஸோ ஏன் 2.1 கேட்குறோம் அப்படின்னு கேட்டால், பெரும்பாலும் இந்த மாடூல் ஃபுல்லாகவே, இந்த ப்ளூடூத் மாடூல் எல்லாமே ஸ்டீரியோ 2 சேனல் தான் வரும். உங்களுக்கு தெரியும், 2 சேனலில் தான் கிட்டத்தட்ட 25 வருஷமாக எல்லாத்துக்கும் அசம்பிள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த ஜிஸ்டார் கம்பெனியில் மட்டும்தான் 2.1 அப்படின்னு வந்துச்சு. அப்போ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், ஸ்டீரியோ அவுட்புட் வரும், லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் கொடுத்துருவோம். சேம் டைம் அந்த லெஃப்ட் சேனல் ரைட் சேனல்லேருந்து பேரலாக ஒரு அவுட்புட் எடுத்து ஒரு சப்பு ப்ரீ போர்டு கொடுத்து, அதுக்கப்புறம் ஒரு கண்ட்ரோல், அதுக்கப்புறம் பவர் ஆம்பிளிஃபையர் இப்படி கொடுப்போம். பட் இந்த 2.1 மாடல் வந்துருச்சு அப்படின்னா, இது இன்கோர்பரேட் ஆகிடுச்சு கம்ப்ளீட்டாக. மாடலே ரொம்ப காம்பேக்டாக வந்துருச்சு. டிஸ்பிளே நல்ல பவர்ஃபுல்லான டிஸ்பிளே, பாருங்கள் உங்களுக்கே தெரியும், நல்ல பெரிய டிஸ்பிளே, பக்கா டிஸ்பிளே. தகுந்த மாதிரி ரிமோட், முதல்ல தக்க மாதிரி ஒரு ரிமோட் இருக்கும், ஆனால் நல்ல குவாலிட்டியான ஒரு ரிமோட். ஃபுல்லாகவே பிளக் அண்ட் ப்ளே, எல்லா கனெக்டர்ஸ் எல்லாமே இதில் வந்துடுது. சால்ட்ரிங் பண்ணணும் நெசசிட்டியே இதில் வராது. நாம் ஈஸியாக, குவாலிட்டியாக, ஃபாஸ்ட்டாக ஒரு 2.1 ஹோம் தியேட்டர் கஸ்டமைஸாக அசம்பிள் பண்ணி கொடுக்க முடியும். எப்போது நம்மகிட்ட இந்த மாதிரி ஒரு மாடூல் இருந்தால் மட்டும்தான் முடியும். ஓகே, சரி, இப்போ இதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இப்போ இந்த கிட்டில் பார்த்துட்டோம் இல்லையா, அப்போது இதில் என்ன இருக்குது, என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால், எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு டிஜிட்டல் இன்புட்டை நம்ம ஆடியோவாக கேட்கலாம், 2.1 கேட்கலாம். இதுதான் இந்த ஒர்க்கு. சரி, இப்போ பார்க்கலாம். இதுதான் டோட்டல் கிட்டு. உங்களுக்கு நான் மினிமைஸ் பண்ணிடுறேன். இந்த கிட்டு இருக்குது. தென் இதனுடைய பவர் ஆம்பிளிஃபையர் அல்லது இதுதான் உங்களுக்கு ட்ரைவ் இருக்குது. பாருங்கள், ஆக்சிலரி இன்புட், அனலாக் டு அனலாக். ஒரு CRT டிவிலேருந்து அவுட்புட் எதில் வந்தாலும் அனலாக் ஆடியோ தான் அவுட்புட் வர ஆடியோ எல்லாமே. அந்த ஆடியோவை நம்ம ஃபர்தராக ஆம்பிளிஃபை பண்ணி 2.1 கன்வெர்ட் பண்ணலாம். இதுக்காக ஒரு சாக்கெட் இருக்குது இந்த போர்டில். அதே போர்டில் HDMI இன்புட், ARC டிஜிட்டல் இன்புட் அல்லது ஆப்டிக்கல் டிஜிட்டல் இன்புட் கொடுத்தாங்கன்னா அதை 2.1 கன்வெர்ட் பண்ணலாம். இதுதான் இந்த ஸ்பெஷல் இந்த போர்டு. ஓகே,
ஏன்னா நமக்கு நிறைய தேவைப்படுது. இப்போ எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆகிட்டுருக்கு கம்ப்ளீட்டாக. பர்டிகுலராக எல்இடி டிவி அப்படின்னு எடுத்துட்டாவே அந்த டிவியோட அவுட்புட்டில் HDMI வந்து சாக்கெட்டு 1 2 3 ஏஆர்சி ரிட்டர்ன் ஒன்று இருக்கும், கூட ஆப்டிக்கல் இருக்கும், இல்லைனா கோஆக்சியல் இருக்கும், இல்லையா ஒன்று இருக்கும் ஒன்று இல்லாமல் இருக்கும் இல்லையா. இப்போ என்ஹான்ஸ்டு வந்துருச்சு இல்லையா, ஆர்க் அது வரைக்கும் வந்துருச்சு. இப்போது இந்த அவுட்புட் வருது இல்லையா, இந்த போர்டு இருந்தால் தான் இந்த டிஜிட்டல் சிக்னலை இது வந்து அனலாக் சிக்னலாக மாற்றி கொடுக்கும். இந்த போர்டு இருந்தால் தான். இதுதான் ஸ்பெஷல். ஓகே சரி, இப்போ பார்க்கலாம். இதுதான் போர்டு. இந்த போர்டில் பார்த்த ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டிஸ்பிளே பக்கா டிஸ்பிளே, ஒயிட் டிஸ்பிளே, லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து தெரியும், நல்ல குவாலிட்டியான கிளாரிட்டியான ஆடியோ. இதில் ஒரு பெரிய ஐசி இருக்குது எஃப்எம்முக்கு, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஸ்பீடாக இருக்கும், எஃப்எம் கிளாரிட்டி பக்கா கிளாரிட்டி இருக்கும். இந்த யூஎஸ்பி போர்ட் மூலிமா நம்ம ஹைரஸ் இருக்கக்கூடிய ஆடியோ எல்லாமே நம்ம ட்ரைவ் பண்ணலாம், ட்ரைவ் ஆகும், பக்காவாக ட்ரைவ் ஆகும். மைக் 2 மைக் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 மைக் யூஸ் பண்ணி லெஃப்ட்டு ரைட்டு, அப்போ 2 மைக் இருந்தால் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒரு பாட்டு படிக்கவோ இல்லை பேசவோ நம்ம ட்ரெயின் அப் ஆக முடியும். ஓகே, சில பேருக்கு தேவைப்படும். ஓகே, இந்த டோட்டல் இந்த சிஸ்டத்தை இந்த ஒரே ஒரு என்கோடர் மூலிமா நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணலாம், அட்ஜஸ்ட் பண்ணலாம். உதாரணமாக வால்யூம் லோ ஹை, பாஸ் ஹை லோ, ட்ரிபிள் ஹை லோ, சப்போட வால்யூம் லோ ஹை பண்ண முடியும். அது இல்லாமல் வெவ்வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த போர்டை பொறுத்த வரைக்கும். ஓகேவா, அப்போ என்கோடருக்கு ஒரு சாக்கெட், யூஎஸ்பிக்கு ஒரு சாக்கெட், மைக் சாக்கெட் இருக்குது. இந்த மேலே டாப்பில் இருக்குது இல்லைங்களா, டாப்பில் சப் அவுட்புட்டும் ஆடியோ லெஃப்ட் ரைட் அவுட்புட்டும் வெளியே வரும். ஓகேவா, இந்த சாக்கெட் இருக்கு இல்லையா, இதுதான் முக்கியம். ஆக்சிலரி 1 ஆக்சிலரி 2 அப்படின்னு 2 கொடுத்துருக்கு. நம்ம ரிமோட்டில் ஆக்சிலரி 1 ஆக்சிலரி 2 நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அப்போது இந்த ஆக்சிலரி 1 இன்புட்டு சிஆர்டி டிவிலேருந்து அவுட்புட் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். நாம் அதை வந்து 2.1 வீட்டில் கேட்கலாம், நல்ல குவாலிட்டியோடைய டெப்த்து பக்காவாக இருக்கும். இப்போ டிஜிட்டல் ஆடியோ சொன்னேன் இல்லையா, இப்போ லாஸ்ட் கிளாஸில் இந்த மாதிரி இந்த இதுதான் ஸ்பெஷல் ஆட் பண்ணியிருக்குது. 092க்கும் 094க்கும் உள்ள வித்தியாசம். இந்த டிஜிட்டல் அவுட்புட் இருக்குல்ல, ஸ்டீரியோ அவுட்புட் இதில் வெளியே வருது இல்லையா, 2 சேனல் அவுட்புட்டை நம்ம என்ன பண்ண முடியும், இதில் கொடுத்துக்கலாம். ஆக்சிலரி 1 ஆக்சிலரி 2 2 இருக்குது, எது வேணாலும் கொடுத்துக்கலாம். டோட்டல் போர்டு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு 5 வோல்ட் உங்களுக்கு சப்ளை கொடுக்கணும். இது ஆண்டனா உங்களுக்கு ஃபார் ப்ளூடூத்து. இந்த இடத்துல ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது, இது வந்து எஃப்எம்க்கு ஆண்டனா கனெக்ஷன் கொடுக்கணும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதை அசம்பிள் பண்ணுறதுக்கு மேலே ஒரு லெட் இருக்கும் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு இதில் பேக் சைடுக்கு யூஸ் பண்ணதும் டாப்பில் யூஸ் பண்ணுறது ரெண்டுமே இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி இதில் மூலிமா என்ன பண்ணலாம், நாம் லாஸ்ட் கிளாஸில் காமிச்சிருக்கேன். சிம்பிளாக ஈஸியாக என்ன பண்ண முடியும், நாம் இதுக்கு ஒரு பேனல் இருக்குது, பேனல் வாங்கிக்கலாம், இது யூஸ் பண்ண முடியும். இதில் நீங்களே அக்ரிலிக் ஷீட்டில் பேனல் கட் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம குவாலிட்டி அவுட்புட் ஆடியோ வரணும். சரி, இது ரிமோட்டை பற்றி எல்லாமே சொல்லிவிட்டு, எல்லாமே ஷார்ட்கட், இமீடியட்டாக நம்ம ரிமோட்டை இதை ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். எல்லாமே உடனடியாக சப் ஊபர், ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட் எல்லாமே கூட்டலாம், குறைச்சிக்கலாம் ரிமோட்டில். ஓகே, இதுதான் லாஸ்ட்டு கிளாஸில் உங்களுக்கு கொடுத்த ஒரு ஒயரிங் டயக்ராம். 092 மாடுலுடைய ஒயரிங் டயக்ராம் கொடுத்துருக்கேன். இது வந்து சப்புக்கு, இது ஃப்ரண்ட் லெஃப்ட் ஃப்ரண்ட் ரைட்டுக்கு, இது டோட்டல் பவர் சப்ளை, ஒரு பக் கன்வெர்ட்டர், ஒயரிங் டயக்ராம் இதெல்லாம் கொடுத்துருக்கேன். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இருந்தால் யார் வேணால் அசம்பிள் பண்ணலாம், சர்வீஸ் பண்ணலாம். ஓகே, அப்போது இந்த மாடல் இருந்துச்சுன்னா அனலாக் ஆடியோ வேணும்னா 092 யூஸ் பண்ணிக்கங்க. இல்லை டிஜிட்டல் ஆடியோவை கன்வெர்ட் பண்ணணும், 2.1 பண்ணணும் அப்படின்னா இந்த 094 வாங்கிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா கேபினெட்டுக்கு இது மேட்ச் ஆகும். ஃப்ரண்ட் பேனல் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே சரி, இப்போ என்ன பண்ணுறோம், இதில் 2.1 கன்வர்ஷன் பண்ணுறோம் இல்லையா. பாருங்கள், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்போ ஒரு சேனல் இருக்குல்ல, 2 சேனல் வந்துச்சுன்னா அதை 5.1 கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த மாடுல் இருந்தால் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அனலாக் ஆடியோ இன்புட், டிஜிட்டல் ஆடியோ இன்புட் எது வந்தாலும் அதை வந்து 5.1 கன்வெர்ட் பண்ணலாம். டிஜிட்டலில் வர்ற இன்புட்டை நம்ம 5.1 டால்பி டிஜிட்டல் டிடிஎஸ்ஸாக கேட்க முடியும். அனலாகில் கொடுக்கக்கூடிய இன்புட்டை வந்து நம்ம 5.1 பொருளாஜிக் 2வாக கேட்க முடியும். இந்த போர்டு இருக்குது, அவைலபிள் இருக்குது, வாங்கிக்கலாம்.
சரி, இந்த ரெண்டையுமே வச்சு நாம் ஒரு ரிமோட் பண்ணணும் அப்படின்னு தேவைப்பட்டால் ரிமோட் கிட் இது இருக்குது. 098 ரிமோட் கிட் இருக்குது. இதில் பக்காவாக எல்லாமே இருக்கும். சேம் டைப் ஆஃப் மாடல் தான் இருக்கும். ப்ளஸ் எல்லாமே இருக்கும். அனலாக் டிஜிட்டல் எல்லாமே கொடுக்கலாம். இதில் என்ன ஒன்றுனா இதில் HDMI ARC மட்டும் ஒரு இன்புட் டிஜிட்டல் இன்புட் இருக்கும். பெரும்பாலும் இப்போ வர்ற டிவியில் எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாம் மினிமைஸ் பண்ணி எல்லாமே HDMI ARC EARC இப்படி தான் வந்துட்டுருக்கு டிவி. ஓகே, ஸோ ரிமோட் கிட் வேணால் இது வாங்கிக்கலாம். இல்லை சிம்பிளாக ஒரு 5.1 2.1 5.1 பண்ணணும்னா இந்த கிட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாம் இதை வச்சு நாம் அசம்பிள் பண்ணலாம். சரி, இப்போ 094 வாங்கினோம் இல்லையா? இந்த 094ல் என்ன இருக்குது பாருங்கள். சேம் சர்க்யூட்டில் பாருங்கள், இந்த போர்டு எக்ஸஸாக இருக்குது. நான் ஒயரிங்லாம் இதில் கொடுத்துருக்கேன். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இருந்தால் போதும், யார் வேணால் அசம்பிள் பண்ணலாம். பாருங்கள், கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கேன். SMBS ஒரு 12 volt 5 ampere SMBS. நீங்கள் என்ன ஆம்பியர் அதிகமாக இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மாடல் ஒரு டெமோவுக்காக கொடுத்துருக்கேன். ஓகே, ஏன்னா SMBS பொறுத்த வரைக்கும் 12 volt 10 ampere இருக்குது, 20 ampere இருக்குது, 30 ampere இருக்குது. அதேமாரி 24 volt எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து 4 ampere 6 ampere 8 ampere 10 ampere 20 ampere வரைக்கும் இருக்குது 24 voltல. இது வந்து கிளாஸ் டி போர்டு. இது 12 voltலேருந்து 24 volt இது ஒர்க் பண்ணோம். ஓகே, நம்ம பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுற மூலிமா நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாடலுக்கு தேவையான வோல்ட் 5 volt இதை கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சிம்பிள் ஒயரிங் கொடுத்துருக்கேன். எளிதில் புரியணும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் குவாலிஃபைடு என்ஜினியராக வரணும். வருவீங்க நம்பிக்கை இருக்குது. ஓகேங்களா? அதனால தான் உங்களுக்கு என்ன கொடுக்குறோம், ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போதெல்லாம் எளிமையான முறையில் ஒரு பாம்பரனும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல ஸ்கிமேட்டிக் டயக்ராம், பிளாக் டயக்ராம் இப்படி தான் உங்களுக்கு டேட்டா கொடுப்போம். அப்போ தான் யார் வேணாலும் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும், வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக இந்த மாதிரி சப்ஜெக்ட் இருந்தால் யார் வேணால் ஃபீல்டுக்குள்ளே சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுதான் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அப்போது இந்த போர்டு தான் எக்ஸ்ட்ரா 094க்கு. ஓகே, இந்த டிஜிட்டல் இன்புட் இந்த போர்டு இதை வாங்கி என்ன பண்ணலாம், நீங்கள் அசம்பிள் பண்ணிக்கலாம். கஸ்டமர் அனலாக கேட்டால் ஒரு பண்ணிக்கலாம், இல்லை டிஜிட்டல் வேணால் இந்த யூனிட் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா கன்வர்ஷனும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக அசம்பிள் பண்ணலாம். ஒயரிங் டேட்டாஸ் எல்லாமே நான் கொடுத்துட்டேன். இந்த யூனிட் வாங்கும்போது கூடவே எல்லா கிட்டு எல்லாமே வந்து அசசரிஸ் எல்லாமே வந்துடும். எக்ஸ்ட்ரா நீங்கள் வாங்க வேண்டியது பவர் சப்ளை. ஒருவேளை SMBS உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் அதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாடல் டீட்டெயில் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க. ஃபியூச்சரில் உபயோகமாக இருக்கும். வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் சர்வீஸாக வலுவாக இருக்கும். அதனால தான் ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2 CRT டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், LCD LED டிவி, 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், UPS இன்வெர்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் SMBS. விருப்பமான ஸ்டூடெண்ட் யார் வேணால் படிக்கலாம். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். ஆன்லைன் ட்ரைனிங்காக இருக்கிறதுனால உங்களுக்கு உங்கள் வீட்டில் உங்கள் இடத்துல இருந்தே எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் எந்த விதமான ஒளிவு முறையும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். கற்றுக் கொடுக்கறது தான் எங்களோட நோக்கம். விருப்பம் உள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். சர்வீஸ் பண்ணும்போதோ அசம்பிள் பண்ணும்போதோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு இன்னொரு கான்செப்டில் பார்க்கலாம். லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு ஒரு மல்டிமீடியா ஸ்பீக்கர் காமிச்சிருந்தேன். மல்டிமீடியா ஸ்பீக்கர், இந்த மல்டிமீடியா ஸ்பீக்கர் வந்து அரௌண்ட் 650 வரும். உங்களுக்கு ஒரு லேப்டாப் இருக்குது, ஒரு சிஸ்டம் இருக்குது, இல்லை மொபைல் ஃபோன் இருக்குது, ஒரு குவாலிட்டியாக 2 சேனலில், ஏன்னா இது 2 inches சப்பு இல்லை ஊஃபர். ஸோ நல்ல ஒரு அவுட்புட் வந்துட்டுருக்கும். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, லாஸ்ட் கிளாஸில் சாம்கான் காமிச்சிருந்தேன். சாம்கான் 5 inch ஊஃபர் ப்ளஸ் ஒரு டியூட்டரோட ஒரு பாக்ஸு. பேர் வந்து 1050 வரும். லாஸ்ட் கிளாஸில் காமிச்சிருந்தேன். சேம் ஒன், திஸ் ஒன். தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். உங்களுடைய அசம்பிள் பண்ணக்கூடிய ஆம்பிளிஃபையருக்கு, சரவுண்டுக்கு, ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு நல்ல சூட்டபிளான பாக்ஸு வித் லோ பட்ஜெட்டில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்ட் இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.